Welcome to THALAIYANGAM Editorial Analysis. இன்னைக்கு 9th October 2018 ஹிந்துல வந்திருக்கிற diaspora and disasters and editorial இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். As we all know, ஆகஸ்ட் மந்த்ல கேரளால flood வந்திருந்தது. அதில் hundreds of people இறந்துருக்காங்க, millions of people affect ஆயிருக்காங்க. It's a worst flood since 1924 அப்படின்னு சொல்றாங்க. 1924ல 650 mm rainfall and இப்போ பார்த்தீங்கன்னா 2344 mm rainfall வந்திருக்கு. பட் the impact was similar. ஸோ அந்த டிஃபிகல்ட் டாஸ்க் பிஃபோர் கேரளான்னு பார்த்தீங்கன்னா ரீபில்டிங். ஸோ இப்போ நடந்திருக்கிற அந்த டிசாஸ்டரை பொறுத்து பார்க்கும்போது அதுக்கு நிறைய ஃபண்டிங் தேவைப்படுது. ஸோ அந்த ஃபண்டிங்ஸ் எப்படி வருது அப்படின்றது இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கேரளா இஸ் அ ரெமிட்டன்ஸ் ட்ரிவன் எக்கானமி. அங்கே நிறைய பேர் மைக்ரெண்ட் ஆகி குளோபலி மைக்ரெண்ட் ஆகிருக்காங்க. பேஸ்ட் ஆன் கேரளா மைக்ரேஷன் சர்வே பார்த்தீங்கன்னா 2.1 மில்லியன் மலையாளிஸ் இமிக்ரெண்ட் குளோபலி இருக்காங்க. 1.3 மில்லியன் ரிட்டர்ன் ஆயிருக்காங்க ஆஸ் பர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் நான் ரெசிடென்ட் கேரளேட் அஃபேர்ஸ் விச் இஸ் ஹெடட் பை சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கேரளா. And this department look after their welfare and well-being of the people. Advantages for Kerala பார்த்தீங்கன்னா, it can engage with migrant peoples. அவங்களோட diasporaஸோட engage பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் கேரளாவுக்கு வந்து ஹெல்ப் எங்கெங்கிறதுலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் ஏஷியாலேருந்து, எம்என்சிஸ்லேருந்து, அப்புறமா diasporas கிட்ட இருந்தும் அவங்களோட ஹெல்ப் வருது. பிகாஸ் வெஸ்ட் ஏஷியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளைட்ஸோட பாப்புலேஷன் அதிகம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், டு வைடன் த சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு பார்த்தீங்கன்னா, சிமிலர் 2000ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெபாசிட் ஸ்கீம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் இந்தியன் மில்லினியம் டெபாசிட் ஸ்கீம், விச் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீம். சென்டர் வந்து அது இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ரீசன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஃபினான்ஷியல் கிரைசஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு இந்த டெபாசிட் ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. வாட் இஸ் திஸ் இந்தியன் மில்லினியம் டெபாசிட் ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எனி அதர் டெபாசிட் ஸ்கீம் மாதிரி தான். எதுவும் நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி இப்போது டயஸ்போராஸ் அண்ட் என்ஆர்ஐஸ் அவங்களுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் மூலமாக ஒரு டெபாசிட் ஸ்கீம் வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து அந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணால் சர்டன் அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு அந்த பஃபர் பீரியடில் கிடைக்கும். ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் 8.5% வந்து 2000ல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான ஸ்கீமுக்கான பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அண்ட் பஃபர் பீரியட் கொஞ்ச நாள் இருக்கும். இது மூலமாக கண்ட்ரிக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து சேனலைஸ் ஆகி வரும். நம்ம டயஸ்போராஸ் கிட்ட இருந்து ஃபாரின் கரன்சியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அதிகமாகும். ஸோ ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அதிகமாகும் போது நம்ம வந்து ஃபாரின் கரன்சியை வந்து நீடை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ தேர்பை நம்மளோட ருப்பியை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போயும் சிமிலர் சுச்சுவேஷன் வந்து இப்போயும் நடக்குது. சவுத் ஏஷியாலே நம்மளோட எக்கானமி, நம்மளுடைய ருப்பி வந்து வேர்ஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அகைன்ஸ்ட் US டாலர். ஸோ இந்த கிரைசஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு இந்த ஸ்கீம் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதே சமயத்தில் கேரளா ஃப்ளட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான ஹெல்ப் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டயஸ்போராஸோட ரோல் அப்படின்னு இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. வெவ்வேறு இடத்துல டயஸ்போராஸ் எப்படிலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதில் போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹாத்தி யூஎஸில் இருக்கிற ஹாத்தியில் வந்து 2010ல் எர்த்குவேக் வருது. அவங்களோட டயஸ்போராஸ் எப்படி ஒர்க் பண்ணியிருந்தாங்க, எப்படி ஆர்கனைஸ் பண்ணி எப்படி அதை மறுபடியும் ரீபில்ட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நேபாள் 2015 எர்த்குவேக் வந்தது. அதில் அவங்க நான் ரெசிடென்ட்ஸ் சிட்டிசன்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, எப்படி மொபிலைஸ் பண்ணி எப்படி அதை ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 2004 சுனாமி அண்ட் 2005 பாகிஸ்தான். சிமிலராக டயஸ்போராஸ் அண்ட் were played a important role for their recovery. கேரளா மைக்ரெண்ட் கம்யூனிட்டி இப்போ ரீசெண்டாக வந்து அந்த ஃப்ளட்டை வந்து எப்படி வந்து அவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைக் சென்னையில் அந்த ஃப்ளட்டை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணோம், லைக் சோஷியல் மீடியா மூலமாக வைட்டல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி அஃபெக்டட் ரீஜன், அஃபெக்டட் பீப்புளை பற்றி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் அதை போஸ்ட் பண்ணி, ஸோ அதை மாதிரி அந்த மைக்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் வந்து தே ஆர்கனைஸ்ட் அண்ட் இன்டர்நெட் ட்ரிவன் ரெஸ்பான்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் தட் இன்ஃபர்மேஷன் மிலிட்ரி ரெஸ்கியூ அண்ட் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ரிலீஃப் ஒர்க்ஸ்லாம் நடந்தது. ஸோ இப்போ வரைக்கும் சிஎம்
டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்க்கு அங்கே கவர்மெண்ட்க்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் டயஸ்போராஸ் வந்து லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி டயஸ்போராஸ் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா 100% இன்க்ரீஸ் இன் ட்ரக்ஸ், டிமாண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து 100% இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன்ஸில் குவிக்கஸ்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி வரும்னா டயஸ்போரா நெட்வொர்க் மூலமாக வரும். ஸோ அதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ் எ டயஸ்போரா வந்து கேரளாவுக்கு வந்து டயஸ்போராஸ் அப்படின்றது ஒரு கிரேட்டஸ்ட் அசட்டாக இருக்கும்போது அந்த கம்யூனிட்டியை வந்து டயஸ்போராஸோட ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணணும். ரிட்டர்ன் ஆன டயஸ்போராஸ் அதுக்கான ஒரு ஏஜென்ட்டாக இருக்கணும், செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய இடத்துல டயஸ்போரா கம்யூனிட்டிஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஹெல்ப் பண்ண முடிஞ்சது. லைக் ஹாத்தி கவர்மெண்ட்டை லாபியிங் பண்ணுறது, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸை லாபியிங் பண்ணி மறுபடியும் ரீபில்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுற மாதிரி இங்கேயும் அது மாதிரி டயஸ்போராஸ் அண்ட் சிவில் சொசைட்டிஸ் வந்து ஒன்றா இருந்து இந்த ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் கொஷின்ஸோடையே முடிச்சிருக்காங்க. இப்போ வந்து கேரளாவிலேருந்து வெளியே போனவங்கள பற்றி தான் இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் கேரளாக்குள்ளே வெவ்வேறு ஸ்டேட்லேருந்து கேரளாக்குள்ளே போன மைக்ரன்ஸ் அவங்களுடைய நிலைமை என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஸ்டடி பண்ணுறாங்க. அவங்க எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்காங்க, அவங்க இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மூவில் வந்து எப்படி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றிலாம் இந்த எடிட்டோரியலில் இந்த பேராகிராஃபில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எடிட்டோரியல் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிலேட்டடான எடிட்டோரியல். இந்த 5 ஸ்டேட்ஸில் எலெக்ஷன்ஸ் வருது, அதை பற்றின எடிட்டோரியல். இட்ஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டண்ட், பட் எலெக்ஷன் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவுட் ஆஃப் சம் கியூரியாசிட்டி ஐ எம் டூயிங் திஸ் எடிட்டோரியல். 5 ஸ்டேட்ஸ் எலெக்ஷன்ஸ் வந்து இப்போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நோட்டிஃபை பண்ணியிருக்கு ஜஸ்ட் பிஃபோர் எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷன். ஸோ அதனால தான் இந்த முக்கியத்துவமாக இருக்குது. இந்த ஸ்டேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், தெலுங்கானா, மிசோரம் இந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து இருக்குது. இந்த எலெக்ஷன் வந்து 2019க்கான ஒரு இண்டிகேட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க இதில். ஸோ பட் சிமிலர்லாம் 1999 மத்திய பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான் இங்கே வந்து எலெக்ஷன் நடந்திருக்கு. அந்த எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இதே சுச்சுவேஷன் தான். இன்னும் 1 இயரில் வந்து இன்னும் 1 இயர் to 6 monthsக்குள்ளே வந்து லோக்சபா எலெக்ஷன்ஸ் அண்ட் ப்ரியராக வந்து ஸ்டேட்டில் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் வருது. இங்கே ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனில் காங்கிரஸ் வின் பண்ணுறாங்க, இது லோக்சபா எலெக்ஷனில் பிஜேபி வின் பண்ணுறாங்க அப்படின்றது இங்கே இந்த இடத்துல சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மத்திய பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கரில் இருக்கிற சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி. ஏன்னா 2003லேருந்து பிஜேபியை பவரில் இருக்காங்க. ஸோ அது ஒரு மேஜர் ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ நியூ ஸ்டேட். KCR himself recommended to dissolve the assembly. ரீசன் வந்து அசம்பிளி அண்ட் லோக்சபா வந்து சைட் பை சைடு அந்த ஒரு எலெக்ஷன்லாம் நடத்துறது அவருக்கு அது விரும்பலை. ஸோ அதனால் அவர் வந்து ப்ரியராகவே அதை டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷில் வந்து இதே மாதிரி சிமிலர் ஈவெண்ட் நடந்திருக்கு. யுனைடெட் ஆந்திர பிரதேஷ், அதாவது ஸ்டேட்ன்றது பிரிக்கிறதுக்கு முன்னாடி அப்போ த தென் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் யுனைடெட் ஆந்திர பிரதேஷ் 2003 சந்திரபாபு நாயுடு அவர் வந்து சேம் டிசல்யூஷன் ப்ராசஸை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்தார் after surviving a landmine blast in 2003, but subsequently he failed. Then மிசோரமை பொறுத்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் இனிஷியல் டேஸில் வந்து காங்கிரஸ் அண்ட் ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து கேம் சேஞ்சர்ஸாக இருந்தாங்க. பட் ஆஃப்டர் விக்ட்ரி ஆஃப் விக்ட்ரி இன் திரிபுரா, பிஜேபி has slowly emerged as a big party and encroached Congress space in some regions. So next இங்கே criticism on election commission. ஸோ அந்த ப்ரெஸ் மீட் அப்படின்னு அந்த இஷ்யூ வந்து தள்ளி வச்சதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறமா as one of the most important institutional pillars, the Election Commission of India will have to be above all suspicion. ஸோ இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ that's it with respect to this article, friends, and we will meet in next editorial analysis. Thank you, friends. Thanks for watching.